ஹலோ காய்ஸ், வணக்கம் சென்னை. என் பேர் வைபவி. ஐம் அ ட்ரான்ஸ் உமன். திருநங்கை. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் என் சென்னைக்கு வந்திருக்கேன். நான் இன்றைக்கி இன்றைக்கி 29 ஜூன் ரைட் மார்ச் 2025 2025க்கான எங்களுடைய சுயமரியாதை பேரொளி காட்சி நடக்க போகுது. இங்கே நடந்துகிட்ருக்கு எக்மோர் கிட்ட. ஸோ நான் ஜஸ்ட் அ சென்டென்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அனைத்து எங்களுடைய LGBTQIA+Q+, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீட்டை விட்டு வெளியே ஏற்றாதீங்க. அவங்களுக்கு படிப்பை கொடுங்க, வேலை வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நடத்தி கொடுங்க. ஏன்னா உங்களுடைய புள்ள அது. உங்களோட புள்ளியை நீங்கள் தடுத்து வெளியே விட்டுட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ வேதனைப்படுவாங்க. ஒரு ரூபாய் காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ வேதனைப்படுறாங்க. நீங்கள் ஒரு புள்ளியை வெளியே விட்ட காரணத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் பாலியல் தொழிலோ இல்லை பிச்சை எடுக்கிறதோ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் வெளியே விடாதீங்க. தயவு செஞ்சு படிப்பை கொடுங்க. படிப்பை கொடுத்து அந்த புள்ளிக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த புள்ளியும் பாலியல் தொழிலுக்கோ தப்பான தொழிலுக்கோ போக மாட்டாங்க. எந்த ஒரு திருநங்கை மாறுங்களுக்கோ எங்களுக்குள்ளே எவ்வளோ வேதனை வலிகள் இருக்குது தெரியுங்களா. நாங்கள் இப்படி வந்ததுக்கு காரணமே எங்களுடைய ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான இந்த ஒரு பிளெஸ்ட்ஃபுல் வாழ்க்கை, இந்த பிளெஸ்ட் லைஃப் கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை ரொம்ப நன்றி சொல்லிக்கிற கடவுளுக்கு. ஐ ஆம் வெரி ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய உடம்பு, என்னோடய ட்ரெஸ், என்னோடய முடி எல்லாமே ஐ ஆம் வெரி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி நான் ஒரு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஒரு சைல்டு அடாப்ட் பண்ணுறோன்னா அதுக்கு எங்களுக்கு ஆஸ் சன் ஆஃப் மதர், சன் ஆஃப் கேர் ஆஃப் சன், கேர் ஆஃப் டாட்டர் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் இந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் ஒரு குழந்தைய தத்தெடுக்க போகிறோன்னா அந்த சர்டிஃபிகேட்டில் எங்களுக்கு கேர் ஆஃப் சன், கேர் ஆஃப் டாட்டர், சன் ஆஃப் மதர், சன் ஆஃப் டாக்டர் இதெல்லாம் வரணும்னு சொல்லி நான் தயவு கொள்ள கேட்டுக்கொடுக்கிறேன். ஹம்பிள் ரிக்வஸ்ட், திஸ் இஸ் ஃப்ரம் மை சைட். இன்னைக்கு இந்த பேர் ப்ரைட் வாக் ஏன் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க இந்த ஜனங்கள், இந்த ஏரியா. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரைனேஜ் கிட்ட எங்களுக்கு இந்த ப்ரைட் வாக் கொடுத்துருக்கீங்க. ஏன் இந்த ப்ரைட் வாக் இந்த ட்ரைனேஜ் கிட்ட கொடுத்துருக்கீங்க? நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்? அந்த மாதிரி நாங்கள் என்ன தப்பான தொழில் பண்ணுறோமா? நாங்கள் தப்பான மனுஷங்களா? இல்லை வெளிநாட்டில் ஏலியன்ஸை நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆறுகிட்ட எங்களுக்கு நடக்க கொடுத்துருக்கீங்க? நாங்களும் ஒரு சராசரியான மனுஷன் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அனைத்து உள்ளங்கள், ஒரு நல்ல உள்ளங்கள் நீங்கள் தேடினா கூட கிடைக்காது உங்களுக்கு. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு ஒரு நடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்களால் எல்லோரும் அழகழகாக இருக்காங்க. ஒருத்தரும் அழகழகாக இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், எல்லாருமே பார்த்துருக்கீங்க, அழகழகாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸை நடக்க கொடுத்துட்டு ஐ எம் வெரி டிசப்பாயின்மெண்ட். ஸோ இவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் ஹாப்பி ப்ரைட். தேங்க்யூ ஃபார் நியூஸ் தமிழ். ரைட், நியூஸ் தமிழ். தேங்க்யூ. என்னோட பேர் தோழர் ஹிமானா. தென்பகுதியில் இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் கம்பத்துலேருந்து என்னோட அலுவலகம் எல்லாரோடையும் சேர்ந்து இன்றைக்கி கலந்துட்டு இருக்கேன். நாங்கள் குயர் ஃப்ரெண்ட்லி ஆர்கனைசேஷனாக இருந்து இங்கே கலந்துட்டு இருக்கோம். இந்த ப்ரைட் ஏன் எவ்வளோ முக்கியம்னு சொல்லணும்னா, இந்த தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா அரசியல் தெரிஞ்சிருக்கணும். நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சூழல், திருநங்கைகள், திருநம்பிகள், இந்த பாலின சேர்க்கை பற்றிய புரிதல் இல்லாதக்கூடிய ஒரு கல்வி சூழலை இங்கே வச்சிருக்கு. ஸோ இந்த மக்களுக்கு இதை எடுத்துக்காட்டவும், அவங்களுக்கு இதை கண்ணு முன்னாடி ஒரு பார்வையாக காமிச்ச ஒரு அறிவையும் ஒரு அரசியலையும் அவங்க முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு உரையாடலுக்கு அவங்களை நாங்கள் அழைக்கிறோம். எங்கள் கூட டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, எங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கங்க, எங்களோட உரிமை கோரிக்கை என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்கிறதுக்காக இந்த ஈவெண்ட்டை வருடம் கடைசியாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் சென்னையில் நடத்திட்டு இருக்கோம். இது என்னுடைய 4வது ப்ரைட். நான் இங்கே ஒரு ஆலையாக கலந்துக்கிறேன். சமூக வலைதளத்தில் சாதாரண மக்கள், ஹெட்ரோசெக்சுவல் பீப்புள், குயர் கம்யூனிட்டிஸை கேலி பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்குது அவங்களோட தப்பு கிடையாது. அரசாங்கம் அவர்களுக்கான கல்வியை கொண்டு போய் சேர்க்கல. செக்ஸ் எஜுகேஷனை மேண்டேட்டரியாக மாற்றணும். 6ஆம் வகுப்புல செக்ஸ் எஜுகேஷன் டிமாண்ட் பண்ணணும். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் 11 வயதுல இருந்து ஆண் குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு செக்ஸ் எஜுகேஷன் கத்து தராங்க. இந்தியாவில் அது கட்டாயப்படுத்தப்படணும், அல்லது தமிழக அரசாங்கம் மாநில அளவில் அதை கட்டாயப்படுத்தணும். ஸோ எங்களோட டிமாண்ட் அதுதான். இப்போ கமெண்ட்ல போட்டு கத்தி சண்டை, வானவில் அப்படி அவங்க சொல்றாங்கன்னா, எங்க பார்வையில் அந்த கமெண்ட் பண்ணவனும் விக்டிம் தான். அவன் இங்கே குற்றவாளியாக பார்க்கப்படுறதுக்கான காரணம் அரசுடைய கல்வி முறையில் இதற்கான தேவைகளும் கட்டமைப்புகளும் கோட்பாடும் கொண்டு வரப்பட்டா இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க திருந்துறதுக்கு இல்லை, அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்க முடியும். அவங்க குற்றவாளிகள் இல்லை, அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். உங்களோட கருத்தில் இப்போ என்னோட கருத்தில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு, அவர் தப்பாக தெரிவார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அறியாமையில் இருக்கார். அவருக்கு தெரிய வைக்க வேண்டியது தெரிஞ்சவங்களோட கடமை. எல்லாருக்கிட்டே உரையாடுங்க, யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகாதீங்க. எப்படி நீ அவங்களை கேட்க போச்சுன்னு சொல்லாதீங்க. நீ கேட்கறதுல தப்பு, இதுதான் காரணம். உரையாடுங்க. உரையாடல் மட்டும்தான் சமூகத்தை மாற்றும், சண்டை மாற்றாது. ஒரு நாளில் எதுவும் மாறாது, வருடத்துக்கு வருடம் மாறும். ஸோ மாறுங்கிற நம்பிக்கையோட
தொடர்ந்து நகர்ந்துட்டே இருப்போம். நாங்கள் நகருவோம், நடப்போம். எதுவுமே முடியாட்டியும் இன்ச்சா மூவ் ஆகும். ஸோ ஹாப்பி ப்ரைட். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.